ஹலோ, ஹாய் காய்ஸ். இன்றைக்கி டே 4. ஸோ இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால ஏர்லி லாகின் இருந்துச்சு அண்ட் ஒர்க்குமே நிறைய இருந்ததுனால மார்னிங் என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்கவும் முடியல. ஸோ ஆல்ரெடி 3 days ஆஃபீஸ் போயிருந்ததுனால வீடு அப்படியே போட்டதாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடை ஃபுல்லாக கூட்டி பெருக்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்த்தா துணியெலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மடிக்க இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் மடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையும் விளக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் விளக்கியாச்சு. ஸோ விளக்கிட்டு பால்கனியில் ஒரு விசிட்டு போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அண்ட் லெக் தாங்க. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷனை ஒரு எடிட்டோட பார்த்துடலாமா? வாங்க. மக்களே, இன்றைக்கி சேல்ரி டே. ஸோ எல்லா சேல்ரி டேவுமே நானே ட்ரீட் கொடுத்துப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி டின்னர் எங்கே சாப்பிட போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையிலே ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஃபுட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரா தான் நான் சொல்லுவேன். ஸோ அங்கே 200க்குள்ளேயே நான் மெயின் கோர்ஸ் அப்புறம் ஸ்டார்டர் அண்ட் டெசர்ட் 3மே சாப்பிட்டேன். ஸோ என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் அண்டு இது உங்களுக்கே தெரியும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் டெசர்ட்டுக்கு என்னோடய ஃபேவரட் குலாப் ஜாமுன் தாங்க சாப்பிட்ருந்தேன். ஸோ நான் சாப்பிட்டதோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. சிக்கன் ரைஸ்லாம் கண்டிப்பாக 2 பேர்கிட்ட சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாமல் பார்சல் கட்டி எடுத்து போயிருக்கேன். ஸோ வீடியோ எண்டில் காட்டுறேன். அண்ட் சில்லி சிக்கனுமே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. குலாப் ஜாமுன் சொல்லவே வேணாம், அது பன்னீர் ஜாமுன் போல். ஸோ டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்.